ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் இந்த சமூகத்தில் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நாம் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிற என்ன ஏராளமான நன்மைத்தனங்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம். கடவுள் வழங்கி இருக்கக்கூடிய அருள்வரங்கள், ஆசீர்வாதங்கள், நம்மை மேன்மையான வாழ்வுக்குள்ளாக வழிநடத்திய தருணங்கள், அத்துணை காரியங்களையும் நன்றி உணர்வோடு நாம் எண்ணி பார்ப்போம். தொடர்ந்து அவர் மீது கொள்ளுகிற நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையின் வழியாக இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைபடாமல் காத்துக்கொள்ள நம்பிக்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 2வது வாரத்தில் வெள்ளிக்கிழமை திருப்பலியை இந்த நாளில் நாம் நிறைவேற்ற குழுமி இருக்கிறோம். கடவுளின் அருள் ஆசி இன்னைக்கு வாசிக்க போகிற இறை வார்த்தையின் வழியாக நமக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். நாம் வாசிக்க கேட்கிறோம். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. நீங்கள் அழுவீர்கள், துயருறுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது இந்த உலகம் மகிழும், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாற்றப்படும். எனவே இறுதி வரை மன உறுதியோடு நீங்கள் இருங்கள். இந்த மன உறுதி என்பதை கடவுள் நம்பிக்கை என்கிற வார்த்தையினால் நமக்கு சொல்லித் தருகிறார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை இதைத்தான் சொல்லுகிறது. இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவர்கள் பேறு பெற்றவர்களாக தங்களுடைய வாழ்வை உயர்த்தி கொள்ள முடியும். எல்லா விதமான அருளையும் ஆசிரியையும் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லி கடவுள் நமக்கு இன்றைக்கு நம்பிக்கை தருகிறார். இந்த முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம். கமாலியே தலைமை சங்கத்தாரிடம் சென்று முறையிடுகிறார். நீங்கள் திருத்தூதர்களை அடித்து துன்புறுத்துகிறீர்கள், சிறையில் அடைக்கிறீர்கள், அவர்களை நீங்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்குகிறீர்கள். நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஒருவேளை அவர்கள் செய்கிற காரியம் கடவுளிடமிருந்து வராமல் இருந்தது என்று சொன்னால் அந்த காரியம் இன்றோடு முடிவுற்று விடும். ஒருவேளை அது கடவுளின் காரியமாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அல்ல, யார் தடுத்தாலும் அந்த காரியத்தை நிறுத்த முடியாது என்று சொல்லி தலைமை சங்கத்தாரிடம் அவர் சென்று முறையிட்டு தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதற்கு அந்த காலத்தில் நாங்கள் தான் மெசியா என்று சொல்லிக் கொண்டிருந்த 2 நபர்களை அங்கே முன்னிறுத்தி அவர்கள் செய்த காரியம், குறிப்பாக யூதா செய்த காரியம் இந்த சமூகத்தில் இன்றளவும் நினைவு கூறப்படவில்லை. அவர்கள் தங்களை தாங்களே மெசியா என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் திருத்தூதர்கள் அறிவிப்பது ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய செயல்பாட்டை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய நம்பிக்கையை அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே அந்த நாட்களில் நற்செய்தி அறிவித்த திருத்தூதர்களை கை வைப்பதற்கு தலைமை சங்கத்தார் கொஞ்சம் பயந்தார்கள் என்பதை இந்த நாளில் நாம் வாசிக்க போகிற முதல் வாசகம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இவை அனைத்திற்கும் அடிப்படையான காரணம் என்ன? திருத்தூதர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பின் தங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்ட விசுவாசம்,
மன உறுதி. அதுதான் அவர்களை ஆண்டவர் உயிர்த்து விட்டார் அல்லேலூயா என்று உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியாக அறிவிக்க தூண்டிய சக்தியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தையின் வழி நாமும் பாடத்தை கற்றுக்கொள்வோம். மன உறுதியோடு இருப்போம், தைரியத்தோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் இருக்கிறார், அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். எந்த துன்பம், துயரம், சோதனை, வேதனை எது வந்தாலும் சரி, நாம் மனிதர்களை நாடுவதை விட ஆண்டவரை தேடினோம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், அவர் நமக்கு பதில் தருவார். துன்ப துயர நிகழ்வுகளில் இருந்து நம்மை விடுவித்து காப்பார், நேரிய பாதையில வழிநடத்தி செல்வார் என்கிற உன்னதமான நம்பிக்கையின் உணர்வை இந்த நேரத்தில் நாமும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் மைக்கேல், அன்னபாக்கியம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். மேலும் மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த சகோதரி பவுல் அவர்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், முதியோர் இல்லத்தில் வாழும் சகோதரிகள் நலமோடு வாழவும் இந்த திருப்பலியில நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவர் தருகிற மன்னிப்பை இறங்குவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவர் நீரே. உம்மை தாழ்மையோடு நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதால், என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு வரை சாற்றுவதால் உம்மை என்றும் மேன்மைப்படுத்த அருள் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 34 முதல் 42 முடிய. அந்நாட்களில் கமாலியல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி நான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்துக் கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான்.
அவனை பின்பற்றி அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள் என்று கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சொல்ல வேண்டிய பதில்மொழி: ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பேர் உண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது.
அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களை பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டி மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மை இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு போனார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் உணர்ந்தோம் திருவடி வைத்தோம் திருவாய் இறைவா பரியாய் திருவாய் தலைவா. எல்லாம் உணர்ந்தோம் திருவடி வைத்தோம் திருவாய் இறைவா பரியாய் திருவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை அளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலையுண்ட அவர் என்றும் எங்களோடு வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உருந்தை அருந்திய மீன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தெழுது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஆண்டனி சாமி ஆண்டவை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தீர்கள். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிக தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் துணியது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளமும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மாவு நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீ மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென்.